கரூரில் நடைபெற்ற விஜய் கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 40ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளனர். இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. நேற்று கரூரில் நடந்த அசம்பாவித சம்பவத்திற்கு பிறகு தவேக தலைவர் விஜயின் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. துணை ராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகள் நீலாங்கரையில் இருக்கும் விஜய் வீட்டிற்கு வந்துள்ளனர். தனது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். இதனிடையே தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் வழங்கப்பட்ட பாதுகாப்பில் குறைபாடு இருப்பதாக சொல்கிறார்களே என்ற கேள்விக்கு பதிலளித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இதுகுறித்து அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் விசாரிக்கும் என்றார். மேலும் செய்தியாளர்களின் தொடர் கேள்விகளால் கோபமடைந்த அவர், விஜயிடம் கேள்வி கேளுங்கள், அவர்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என கூறினார்.